சிறகடிக்க ஆசை சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். ரோகிணியோ அதே மாதிரி விஜயா ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத ஸ்ருதி வெளியில இருந்து கேட்டுறாங்க. பயங்கர கோவமா ரவி உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், மீனா ரொம்பவே பிரச்சனையில மாட்டியிருக்காங்க, அவங்களுக்கு நம்ம தான் உதவி பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க. உடனே ரவி என்ன பிரச்சனை என்ன ஏது எதுவுமே சொல்லாம நீ பாட்டுக்கு இப்படி சொன்னா என்ன அர்த்தம்னு சொல்லி கேட்டதும் உடனே நடந்தது எல்லாமே சொல்றாங்க. இதை கேட்ட ரவி அம்மாவை நான் சும்மாவே விட மாட்டேன், அவங்க அம்மா கிட்ட இப்படிப்பட்ட விஷயத்த சொல்லியிருக்காங்க, அட்லீஸ்ட் அன்னைக்கு ஒரு க்ளூவாவது கொடுத்துருந்தா அன்னி கண்டிப்பா உஷாராயிருப்பாங்கல்ல, இப்பவே போயிட்டு அம்மாவை கேள்வி கேட்கிறேன்றாங்க. இங்க பார், அம்மாவை கேள்வி கேட்கறதுக்கான 1000 வழி இருக்கு, ஆனா இப்ப நமக்கு தேவை என்ன, மீனாவை இந்த பிரச்சனையில இருந்து காப்பாற்றணும், அதுக்கான வழி என்னவோ அதை தான் நம்ம பார்க்கணும், அதனால நீ வான்னு சொல்லிட்டு ஸ்ருதி நேரா மீனாவை போய் பாக்குறாங்க. என்ன மீனா, நம்ம ரெண்டு பேரும் கோ சிஸ்டர்ஸ் சொல்லிட்டு வாயால மட்டும் தான் நினைக்கிறேன்னு சொல்றாங்க. இல்ல ஸ்ருதி, அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது, அப்படின்னா உங்களுக்கு இவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு, ஒரு வார்த்தை எங்ககிட்ட சொல்லியிருந்தா நான் உங்களுக்கு உதவி பண்ணிருக்க மாட்டேனா, எனக்கு ஏதாவது பிரச்சனைனா நான் சொல்றதுக்கு முன்னாடி நீங்க நிக்கிறீங்க, உங்களுக்குன்னா நாங்க நிக்க மாட்டோமான்னு சொல்லி கேட்கிறாங்க. இல்ல எதுக்காகன்னு சொல்லிட்டு தான் யோசிச்சேன். என்னது எதுக்காகவா, இங்க பாருங்க, யார் அந்த பணத்தை ஏமாத்தணும் அவனே பணத்தை கொடுக்குற மாதிரி நம்ம எல்லாரும் சேர்ந்து பிளான் போடலாம்னு சொல்லிட்டு சீதா, ஸ்ருதி, ரவி, அதே மாதிரி நம்மளுடைய சத்யா, அதே மாதிரி மீனா, இவங்க எல்லாரும் சேர்ந்து எப்படியாவது பணத்தை திரும்பி வாங்கணும்னு சொல்லி முடிவு பண்ணிருக்காங்க. இவங்களுடைய திட்டம் நிறைவேறுமா இல்லையாங்கிறத வரப்போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.